அன்னையை வழிபட எளிமையான முறைன்னு சொல்லி நினைவே வழிபாடுங்கிற ஒரு முறையை சென்ற பதிவில் பார்த்தோம். அது சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை ஒரு நினைவு வந்தாலோ இல்லை ஒரு செயல்களை செய்யறதுக்கு முன்னாடியோ இடைவிடாமல் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் செயலுக்கும் முன்பாக அன்னையை நினைக்கிறத நினைவே வழிபாடுன்னு பார்த்தோம். சமர்ப்பணம்ங்கிறத சும்மா இருக்கும்போது செய்யறதில்லை. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு சமர்ப்பணம் செய்யுது. ஆன்மாவுக்குன்னு சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய அதை மனதை அமைதிப்படுத்தி அதுக்கு இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் விட்ட வழியே காரியத்தை செய்யறத சமர்ப்பணம்னு சொல்லுவோம். அதை பின்வரக்கூடிய பதிவுகளில் சமர்ப்பணம்னா என்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே சில பதிவுகளும் இருக்குது. ஆத்ம சமர்ப்பணம்ங்கிற தலைப்பில் இந்த சமர்ப்பணம்னா என்னங்கிற ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கணும்னு அதையும் பார்க்கலாம். அதனால் என்ன, நினைவுங்கிறது எப்போதும் இருக்கிறது. அன்னையை நினச்சிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம செயல்படுறோம். ஆனால் சமர்ப்பணம்ங்கிறது ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னால் மட்டுமே எழக்கூடியது. அதுக்கப்புறம் சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் அந்த செயலை நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. அது இறைவனுடைய ஆணைப்படி செய்யணும். அதுதான் இந்த நினைவே வழிபாடுக்கும் சமர்ப்பணத்துக்கும் உள்ள வேறுபாடு. மூன்றாவதாக பார்க்கும்போது அழைப்புன்ற ஒரு முறையை பற்றி ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் விளக்கி எழுதியிருப்பாங்க. அந்த அழைப்புங்கிறது அதை பற்றி பதிவுகளும் நம்மளுடைய இதுலேயே 2 பதிவுகளுக்கு மேலே இருக்குது. அழைப்புங்கிற விஷயத்தின் மூலமாக அன்னையுடைய சக்தியை நம்மளுடைய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும். நம்மளை திரும்பி பார்க்க மாட்டானா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இறை சக்தியை நம்மளுடைய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும். அந்த சக்தி நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம விருப்பப்படி தீவிரமாக செய்யறதுக்கு உதவும். நினைவுங்கிறது ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மெமரின்னு சொல்லலாம். சமர்ப்பணத்தை செய்கிறது நினைவு கிடையாது, வில் பவர்னு சொல்லக்கூடிய மனதுடைய செயல்திறன், மன உறுதின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அழைக்கிறதும் வில் பவரால் தான். அதுக்கு 2த்துக்குமே தீவிரம் வேணும். நினைவுங்கிறது ஒரு ஹேபிச்சுவலாக இல்லை ஒரு மெமரிங்கிறது மனதுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அன்னையை நினைவு கூறுறது அப்படிங்கிறது. அழைக்கிறதும் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கும் வில் பவர் தேவை. அப்போ அதனால் நினைவுங்கிறது வேறு, மனதுடைய வில் பவருங்கிறது வேறு. இது 2மே வேறு வேறு பகுதிகள்னு சொல்லலாம், வேறு வேறு செயல்பாடுன்னு சொல்லலாம். அழைப்பின் மூலமாக, காலிங் சொல்லக்கூடிய அழைப்பின் மூலமாக அன்னை சக்தி உள்ளே வருது. அதே நேரத்தில் சமர்ப்பணத்தில் நம்மளுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவன் பொறுப்பில் விடுறோம், ஆண்டவன் விட்ட வழின்னு விடுறோம். அதனால் என்ன, நினைவு, அழைப்பு, சமர்ப்பணம் இந்த அளவில் வேறுபாட்டை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். நினைவே வழிபாடுங்க எளிய முறை, நம்ம சொல்லிவிட்டு அதை நினச்சிட்டு செய்கிறோம். சமர்ப்பணம்ங்கிறது ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னாடி தான் எழுவது, செய்ய முடியும். ஆனால் செய்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி எப்படி வழிகாட்டுதோ அதன்படி போய் நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறோம். அதனால் அதனுடைய சமர்ப்பணமான செயலுடைய முடிவு இறைவன் கையில், அருளுடைய கையில். அழைப்புங்கிறது என்னென்னா நம்ம விருப்பப்படி நம்ம செயலை தீவிரமாக செய்யக்கூடிய உதவக்கூடிய ஒரு முறை. அதனால் இந்த அளவில் இது 3த்துக்குமான விளக்கத்தை புரிஞ்சுக்கிறது நமக்கு செய்வதற்கு எளிமையாக இருக்கும்.